ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணலாமா? அந்த ஃபாஸ்டிங்க எப்படி நம்ம பிரேக் பண்ணணும்? அது முடிக்கிற நேரத்தில என்ன எடுத்துக்கலாம்? அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறப்போ, சில பாயிண்ட்ஸ் மெயினா 3 பாயிண்ட் உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. முதல் பாயிண்ட், காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அந்த 3 பகுதியுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது 6 மணிக்கு முன்னாடி நீங்க 6 மணி அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் படுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க சாப்பாட்ட முடிச்சிருங்க. சன்செட் ஆற நேரத்துல சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுறது டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணாது, ஜாஸ்தி வராது அது. அதனால உங்களுக்கு அந்த அஜீரணம், அந்த ஒரு நெஞ்ச எரிச்சல், அந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் கூட வரும். அதாவது மலச்சிக்கல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால வயிற்றுல ஃபுட்டை வச்சுக்கிட்டு சாப்பாட்டை வச்சுக்கிட்டு படுக்கிறதுக்கு போகாதீங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், காலை நேரத்தை பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சை சாப்பிட்றேன் நோ, பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று பிரஞ்சுன்னு ஹெவியாக எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு நல்ல ஒரு ஹெவி டின்னர் எடுத்துக்கங்க. அப்படி இல்லையா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சை பண்ணுங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு டைஜஸ்டிவ் ஜூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மத்தியானம் சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் பண்ணாதீங்க. நீங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு நீங்கள் பண்ணீங்கன்னா 6 to 6 அதுக்கப்புறம் 2 மணி நேரம் 8 மணி 9 மணி வரைக்கும் போச்சுனாலே உங்களுக்கு 15 மணி நேரம் உங்களுக்கு வயிறு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் கணக்கில் வந்துடும். மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த ஃபாஸ்டிங் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு முடிக்கிறாங்க இல்லையா, கஃபைன் இம்பாக்ட் என்ன ஆகும்னா சடனாக எல்லா நர்வ்ஸையுமே தூண்டி விடும். அது வேகமாக போய் பிரெயினுக்குமே வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். நீங்கள் பண்ண இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் பண்ண எல்லா பலனுமே இந்த காஃபியால் முடிக்கிறனால அது சுத்தமாக உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அது போல் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இந்த சுத்தமான நெய் சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எடுக்கலாம். இல்லைன்னா தயிரை வச்சு நீங்கள் பிரேக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆயுர்வேதாவில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இது எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து நான் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு டீ எடுத்தேன்னா உடனே வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அது ஒத்துக்காது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எது சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட குடலுக்கு எது சாதகமாக இருக்கோ அந்த உணவை எடுத்துகிட்டு நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பை பை.